2031ஆம் ஆண்டுக்குள் கொத்தடிமைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் கீதா ஜீவன் கையால் இப்படி கௌரவிக்கப்படும் பெண்களின் வாழ்க்கையில் கண்ணீர் கதைகள் ஏராளம். வெறும் 100 ரூபாய்க்கெல்லாம் 3 தலைமுறைகளாக கொத்தடிமைகளாக வாழ்ந்த சோகக் கதைகள் அரங்கேறியதை எல்லாம் நினைத்தாலே அதிர்ச்சி ஏற்படுகிறது. நாடு முழுவதும் 79வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படும் வேளையில் கொத்தடிமைகள் என்ற பெயரில் மனிதர்களின் உழைப்பை சுரண்டும் அவலம் தொடர்கதையாக இருந்து வருகிறது. எனினும் அரசு மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் முன்னெடுப்புகளால் கொத்தடிமை தொழிலாளர் முறையில் இருந்து ஏராளமானோர் மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டவர்களில் சிலர் தங்களது சோகக் கதைகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விவரித்தனர். திருவள்ளூரைச் சேர்ந்த குப்பம்மாள் என்ற பெண்ணின் கதை மிகவும் வேதனையானது. ஒரு 100 ரூபாய் வாங்கின கடனுக்காக நாங்க 3 தலைமுறையா வேலை செஞ்சோம். எங்களால அந்த கடன் கட்ட முடியல. ரேஷன் அரிசி வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பை 500 ரூபாய் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாங்கணும் 100 ரூபாய் மட்டும் நீங்க கணக்கு பண்ண கூடாது. அதுக்கப்புறம் மழை டைம்லாம் இருக்கும்போது அரிசி நொய் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் யார் கணக்கு வரும்? அப்படி அப்படியே சேர்ந்து இப்போ எங்கள் பசங்க பிறந்திருக்கும் போது நாங்கள் வெளியே போனோம்னு கேட்கும்போது படிப்புக்காக 25,000 ரூபாய் கட்ட சொன்னார் எங்கள் ஓனர். இதுக்கும் எங்கள் பெரிய பாப்பா அங்கேயே தண்ணி தொட்டில் விழுந்து இறந்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை கூட காப்பாற்றலை எங்களுக்கு. அவங்க பெஞ்சு மேலே தான் போட்டு வச்சு கடைசி வரைக்கும் இறந்த குழந்தைய தான் கையில் கொடுத்தாங்க. கொத்தடிமையாக இருந்த தனது பெற்றோரை அரசு மீட்டெடுத்ததாகவும் அதன் பின் தான் கஷ்டப்பட்டு படித்து செவிலியராக உயர்ந்திருப்பதாகவும் விழுப்புரத்தைச் சேர்ந்த சங்கீதா மகிழ்ச்சி தெரிவித்தார். தாத்தா காலத்துல இருந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. 2-3 தலைமுறை ஆமா அப்படி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 சாருங்களாம் தெரிஞ்சுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் கூட்டின்னு போயிட்டு உங்கள் சொந்த ஊருக்கே எடுத்துகிட்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு அதிகாரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க. கொத்தடிமையில இருந்து மீட்கப்பட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடிச்சுட்டு 2023 தான் முடிச்சுட்டு இங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். இப்படி கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்ட 100கணக்கான பெண்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், கொத்தடிமை என்பது சமூக அவலம் என்றும் அதனை சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2030 நம்ம கொத்தடிமையில் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். நிச்சயமா நம்ம அதை அடைவோம் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கொத்தடிமை தொழிலாளர்கள் மறுவாழ்வுக்காக அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் வேல்முருகன்.